ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நமக்கு பிரியமானவர்கள் இறக்கும் பொழுது தான் அவங்களுக்கு நம்ம என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். குறிப்பாக நம்மளுடைய கணவன், குழந்தை இவங்கெல்லாம் இறக்குறாங்க, அதுவும் தற்கொலை பண்ணி இறக்குறாங்க அப்படின்னும்போது ரொம்ப துடிப்போம். நான் இவ்வளோ மோசமான தாயாக அவனுக்கு இருந்திருக்கிறேனே, மோசமான மனைவியாக இருந்திருக்கிறேனே, அல்லது கணவனாக இருந்திருக்கிறேனே அப்படியெல்லாம் தோணும். நம்ம இப்படி மாற்றி இருந்திருக்கலாமே, எனக்கு அப்போவே இது ஏன் தெரியல, அவங்க இறந்தாதான் இது தெரியணுமா அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி இந்த ஞானம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள், காமம் தப்பு, கோபம், பற்று கூட தப்பு தான், பேராசை, அகங்காரம், கரிமீன் சாப்பிட்றது, இது எல்லாமே பாவம்தான் அப்படின்றது தெரியும் பொழுது, இந்த விஷயம் எனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருந்தா, இந்த ஞானம் கிடைச்சிருந்தா இவ்வளோ பாவம் நான் செஞ்சுருக்க மாட்டேனே அப்படின்னு தோணும். ஏன்னா நமக்கு ஒரு துக்கமும் அனுபவிக்கும் போது, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம சின்ன வயசில் இந்த பாவம் செஞ்சதுக்கு தான் இவ்வளோ தண்டனை அனுபவிச்சிருக்கிறோம், சின்ன வயசுலேயே எனக்கு இந்த ஞானம் கிடச்சிருந்தா இந்த பாவம் எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்பேனே அப்படின்னு தோணும். ஸோ இன்னொன்று நிறைய பேர் கேட்பாங்க, கடவுள் ஏன் நம்மளை பாவம் செய்ய வைக்கிறாரு, அப்புறம் தண்டனை கொடுக்குறாரு, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து இருக்கலாமே. இல்லை, குறிப்பாக பைபிளில் அப்படி சொல்லுவாங்க, கனியை சாப்பிட்றது பாவம்னா சாப்பிட விடாமல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயங்களில் ரெண்டு முக்கியமான ரகசியம் இருக்குது. ஒன்று, கடவுள் ஒரு சில விஷயத்துக்கு கட்டுப்பட்டவர், அவர் எது நினச்சாலும் பண்ண முடியும் அப்படி கிடையாது. அவருக்கும் ஒரு நேரம் இருக்குது, அந்த டைம் மட்டும்தான் அவர் இந்த பூமிக்கு வர முடியும், அப்போ தான் அவர் இந்த ஞானத்தையே கொடுக்க முடியும். அடுத்தது, அப்போ இவ்வளோ நாளாக நம்ம அனாதையாக இருந்தோமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. கடவுளுக்கு ஈக்குவலாக கருணை வாய்ந்த ஒன்று இருக்குது, அதுதான் இந்த நாடகம் சொல்கிறது, இந்த கால சக்கரம். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாகத்தான் நடக்கும், நமக்கு நன்மைக்காகவே தான் நடக்கும். கடவுள் வந்தால் வாயை திறந்து சொல்லுவார், ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே ஞானத்தை சொல்கிறார். ஆனால் இந்த பிரபஞ்சம் அது ஒரு விதமாக சொல்லும். நம்ம நிறைய விஷயத்த மூட நம்பிக்கைன்னு தள்ளி வச்ச அத்தனையும் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிறது தான். உதாரணத்துக்கு, அவசரமாக எங்கேயோ கிளம்பும்போது ஒரு பூனை குறுக்கு போயிடுச்சுன்னா அப்படியே நின்றுடுவாங்க, ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்ட்டு. அல்லது நம்மளுடைய மனநிலை, நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய மனநிலை அமைதியாகும். ஸோ நீங்கள் ஒரு பதற்றத்தோடு கிளம்பும் பொழுது, அமைதியாக ஆன பிறகு நீங்கள் ஒரு காரியம் செய்ய முற்படும் பொழுது அந்த காரியத்தை நல்லா செய்வீங்க. அப்போ குறிப்பாக ஒரு மிகப்பெரிய பாவம் அல்லது தவறு செய்யும்போது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பூனை குறுக்க போகிறது, பள்ளி விழுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அப்போ டக்குன்னு இது சகுனம் சரியில்லை அப்படின்னு நிறுத்து, நீங்கள் கொஞ்ச நேரம் மைண்டுக்கு ஒரு பிரேக் கொடுக்கும்போதே நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நீங்கள் உணர்ந்துடுவீங்க. இந்த மாதிரி இந்த காலச்சக்கரமும் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்குது. இன்னொன்று, நம்ம யாருக்கிட்டையாவது தப்பாக நடந்திருக்கோம், காமத்தின் ரீதியாக, கோபத்தின் ரீதியாக, பற்று, பேராசை, அகங்காரம் வசப்பட்டு ஏதோ ஒரு பாவம், அடுத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே. இப்போ உதாரணத்துக்கு, ஒரு கூட பிறந்தவங்க அல்லது பங்காளி இவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு யாருக்காக அந்த சொத்தை அபகரிச்சிங்களோ அவங்களே நமக்கு எதிராக இருக்கும்போதோ, அல்லது அவங்க நம்மளை விட்டு இறந்த பிறகோ நம்ம துடிப்போம், நம்ம ஏன் இதை பண்ணோம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நாம் படுத்த படுக்கையாக மாறும்போது, நான் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன், அதனால தானே இப்படி ஆகியிருக்கிறேன், அந்த நேரம் எனக்கு ஏன் புத்தி வேலை செய்யலை அப்படின்னு துடிப்போம். ஸோ அப்போ நான் மீண்டும் அதே மாதிரி அந்த சின்ன வயசுக்கு போய், எப்போ அந்த துரோகம் நடந்தனோ அந்த இப்போ மீண்டும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்துடுவேனே அப்படின்னு தோணும். காலத்தினால பின்னோக்கி போனால் நல்லா இருக்காதா அப்படின்னு தோணும். இந்த உங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் வாய்ப்பு மேலே கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்போ தண்டனை எப்போ தான் அப்படின்னு தோணும் இல்லையா? இல்லை, தண்டனையும் கிடைக்கும், வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி படுத்த படுக்கையாகிறது, குடும்பத்தில் மற்றவங்க துரோகம் பண்ணுறது, குழந்தைகள் இறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தண்டனையாக மாறுது. எண்ணம் நான் பண்ணது தப்புன்றது அந்த நேரம் உணர்றார். ஆனால் அந்த நேரம் இவங்க இதையே சிந்தனை பண்ணி இறந்தும் போயிடுவாங்க. அடுத்த ஜென்மம் வருது இல்லையா, அதில் இதே மாதிரி சம்பவம் நடக்கும். நீ மாறணும்னு நினச்சிய மாறிட்டியா
அப்போ அது எப்போ அவங்களால மாற முடியும்னா, ஒருவேளை இவங்க இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்ட்டு போய் அவங்கக்கிட்ட சாரி கேட்டு கடவுள் முன்னாடி கதறி அழுது, இது மிகப்பெரிய பாவம், இந்த மாதிரி பாவத்தை நான் செஞ்சிட்டேன், இது மாதிரி நீங்கள் யாருமே பண்ணாதீங்க அப்படின்னு மக்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு மதத்தின் வச்சோ அல்லது எதை வச்சோ சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணம் மாறும் அப்படி. அப்போ அடுத்த ஜென்மத்தில் அந்த குணம் அப்படியே போகும். இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த குணத்தை மாற்றிக்கிட்டா அடுத்த ஜென்மத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து துரோகம் பண்ணாங்க இல்லையா, அந்த துரோகம் பண்ணா மாதிரியே ஒரு சூழ்நிலை அங்கே வரும். எதுக்கு? துரோகம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியே சூழ்நிலை வரும். அப்போ எந்த குணம் இவனுக்கு மேலோங்கி இருக்குது? ஏன்னா முன் ஜென்மத்தில் அவன் துரோகம் பண்ண குணமும் அவனுக்கு இருக்குது. ஆனால் நடுவில் வந்து தன்னை மாற்றிக்க முயற்சி பண்ணான். ஆனால் எந்த குணம் அதிகமாக இருக்குது? துரோகம் பண்ணுற குணமா, துரோகம் பண்ணுறது தப்புன்னு உணர்ந்த குணமா, அப்படிங்கிறதுக்கான யுத்தம் அங்கே நடக்கும். ஆனால் இதில் இன்னொன்று என்ன ஆகும்னா, உங்களுடைய கணக்கு வழக்கு இருக்குது. துரோகம் பண்ணுற அளவுக்கு உங்களை மாற்றின நபர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க கணக்கு அடுத்த ஜென்மத்தில் உங்கள் கூட வருவாங்க உங்களை கெடுக்கிறதுக்குன்ட்டு. அங்கே தான் பிரச்சனை. அதுக்கு தான் இறைவன் வந்து அந்த நண்பர்களெல்லாம் எச்சரிக்கையாக செலக்ட் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை பல ஜென்மத்துக்கு அழிச்சிடுவாங்க. ஸோ அப்போ இப்போ நீங்கள் மாறி இறந்தால் கூட அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் அந்த குணத்தை தூண்டி விட்டுட்டாங்க, துரோகம் செய்கிற குணத்தை தூண்டி விட்டாங்கன்னா அந்த நேரம் இன்னும் பயங்கரமாக பாவத்தை செய்வீங்க. அப்போ இன்னும் பாவம் அதிகமாக செய்கிறீங்கன்னா தண்டனையும் அதற்கேற்ப அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அப்போவும் நீங்கள் இதே மாதிரியே ஒரு டைமில் தண்டனையும் அனுபவித்து மறுபடியும் இறந்து அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போதும் மீண்டும் இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்றா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செய்கிற பாவம் அதிகமாகும், அதற்கு கிடைக்கிற தண்டனை இன்னும் அதிகமாகும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சிலர் மாறலாம், ஒரு சிலர் மாறாமலும் இருக்கலாம். நமக்கு நம்ம கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் கனவுல வரும். இப்போ உதாரணத்துக்கு திருடுற மாதிரி, கொலை பண்ணுற மாதிரி, அல்லது இன்னும் மோசமான தவறுகள் செய்கிற மாதிரிலாம் கனவுல வரும். ஆச்சரியமாக இருக்கும், நாம் எப்படி அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு தோணும். ஆனால் அது உங்களுக்கு சின்ன வயசில் சின்னதாக இருக்கலாம். அப்பா பாக்கெட்லேருந்து எதையாவது தேடி இருக்கலாம், சகோதரர்கிட்டேருந்து எடுத்துருக்கலாம். பட் அது ஆனால் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் ஒரு பெரிய திருட்டு செய்ததுடைய நினைவு உங்களுடைய கனவுல அது வெளிப்படுது. ஆனால் இப்போ உங்களுக்குள்ள அந்த குணம் கிடையாது, மாற்றிக்கிட்டீங்க, திருந்துட்டீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்க, அப்படி வந்து முன் ஜென்மத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்குது ஒரு பதிவுனா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுருக்கிறீங்க, அதற்கான தண்டனையும் அனுபவிச்சிருக்கிறீங்க. அந்த தண்டனையை அனுபவித்ததன் காரணமாக நீங்கள் திருந்திருக்கிறீங்க, திரும்ப திரும்ப அந்த பச்சாதாபப்பட்டு திருந்திருக்கிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆனாலும் மற்ற பாவங்கள்லாம் இருக்குல்ல, மற்ற சம்மந்தப்பட்ட பாவங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்போம், குறிப்பாக இந்த ஜென்மத்திலே பண்ணியிருப்போம். அப்போ அது வந்து நம்மளை உறுத்தும். நம்ம இவ்வளோ பெரிய பாவம். உதாரணத்துக்கு நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன், சின்ன வயசில் பசங்களை போட்டு அடிக்கிறேன். இப்போ இறைவன் சொல்கிறார், குழந்தை உன்னோட பரிசுத்தமானது, அதை போய் நீ அடிக்கிற, அதை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்ன்றார். நம்ம சொந்த குழந்தையாக இருந்தாலும் நமக்கு அடிக்க அதிகாரம் கிடையாது. ஸோ அப்போ அன்பா புரிய வைங்கன்னு தான் சொல்கிறார். இது தெரிஞ்சிருந்தால் நான் திட்டிருக்க மாட்டேனே. இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த ஞானத்தை கேட்டு டீச்சர் வேலையை விட்டுருவாங்க. ஏன்னா அந்த குழந்தையும் அன்பா சொன்னால் கேட்குற குழந்தைங்க கிடையாது இப்போ. ஸோ பெஸ்ட்டு அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. பட் இது இருந்தாலும் ஏற்கனவே செஞ்ச பாவம். இப்போ மாமிசம் சாப்பிட்றோம், அதுவுமே நம்ம எத்தனை உயிரை கொண்டு இருப்போம், ஒரு வாழ்நாளில் எத்தனை உயிரை கொண்டு இருப்போம், யோசிச்சு பாருங்கள். ஸோ இது கூட முன்னாடியே கிடச்சிருந்தா நான் பாவம் செய்யாமல் இருந்திருப்பேனே அப்படின்னு தோணும். ஆனால் எல்லாத்துக்கும் கடவுள் திரும்ப 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 வாய்ப்பு கொடுப்பார். வாய்ப்பு கொடுக்குறதுனா எப்படி தெரியுமா? அந்த பாவத்தை செய்யறதுக்கான சூழலில் மீண்டும் இட்டுட்டு போய் விடுவார். அப்போ நீ பண்ணாமல் இருக்கிறியா, இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை செய்கிற அந்த டெம்டேஷன் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதையும் நீங்கள் மீறி நான் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அப்பால போ சாத்தானேன்னு இயேசு சொன்னார், அந்த மாதிரி பாவத்தை அப்படி காலால் தள்ளி விட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிட்டிங்க. இதுதான் இந்த பாவத்தை அழிக்கிறது. பாவத்தை அழிக்கிறதோடைய, பாவத்தை அழிக்கணும்னு சொல்கிறதும் இதற்காக தான். நீங்கள் பாவத்தை அழிக்கவே இல்லைன்னா திரும்ப 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 அது உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதிகமாக அதிகமாக வரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு சின்னதாக இருக்கும்பொழுது அதை நீங்கள் டக்குன்னு அதிலேருந்து விலகிட்டீங்கன்னா தப்பிச்சிடுங்க. சின்னதாக இருக்கும்போது நீங்கள் அது ஒரு பெரிய பாவமாகவே நினைக்கல அப்படின்னா ஒரு ஜென்மத்திலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வயதில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாவம் வந்து அதிகமாக நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கினா பாருங்கள், இப்போ சிகரெட்டு குடிக்கிறாங்க, அது பாவம்ன்றது சின்ன வயசில் தெரியும். ஆனால் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறாங்க, சும்மா வச்சு பார்ப்போம் அப்படின்னு வைப்பீங்க. இது தப்புன்னு நீங்கள் டக்குன்னு தூக்கி கிடச்சிட்டு வெளில வந்தீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. ஆனால் ரெண்டாவது தடவை மறுபடியும் போய் நான் தம் அடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அதிகமாகி செயின் ஸ்மோக்கர் ஆகிடுவாங்க.
ஸோ எந்த அளவுக்கு உள்ளே போய் விழுறீங்களோ அந்த பாவத்தில், அதிலிருந்து உங்களால் வெளியிலே வர முடியாது. வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எல்லாருமே நிறைய பாவம் தான் செஞ்சுருக்கிறோம் இல்லையா? ஸோ இவ்வளவு பாவம் செய்ய வச்ச கடவுள் எப்படி கருணை நிரம்பியவராக இருப்பார் அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு கருணையே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. ஒரு பயங்கரமான வியாதி வர பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலே கூட அந்த நோயெல்லாம் வரும்போது, முருகா உனக்கு கண்ணே இல்லையா, கருணையே இல்லையானுவாங்க. பாவம்லாம் செஞ்சதுனால தான் அது வருது. ஸோ தண்டனை, இவ்வளோ தண்டனை கொடுக்குறியா, கருணையே இல்லையா, கண்ணே இல்லையான்னு அர்த்தம் வந்தாலும் அதோடைய உண்மையான அர்த்தம் பாவம் ஏன் செய்ய வச்ச, தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு வருது. ஆனால் இறைவன் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஆனால் கொடுத்தா எத்தனை பேர் எடுக்கிறாங்க இல்லையா? அவருக்கு ஒரே வாய்ப்பு தான். கலியுகத்தின் இறுதியில் மட்டும்தான் கடவுள் வரார், சிவபெருமான் வரார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்தில் சொன்னாங்க கடவுள் வருவார். அது வரைக்கும் அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகம் அங்கே தான் இருக்கார். அதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். நம்மள மாதிரியே அவரும் ஆத்மா தான், எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஆத்மா கடவுள், அவ்வளோதான். நாம் முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். முதல் 2500 வருஷத்துக்கு அங்கே எந்த பாவமும் பண்ண மாட்டோம். சுகமே சுகம்தான், ஆனந்தம், செல்வம், ஆரோக்கியம், அழகு எல்லாமே இருக்கும். அடுத்து 2500 வருடம் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்வோம். காரணம், சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறதுனால இறைவனுக்கு சமமாக பரிசுத்தமாக இருப்போம். ஆத்மா அந்தளவுக்கு தூய்மையாக இருக்கும். 2500 வருடம் கழிச்சு என்ன ஆயிடுது, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கிறாங்க. ஆத்மா நினைக்கும் போது பயங்கர ஆனந்த நிலை இருக்கும், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. ஆனால் உடல்னு நினைக்கும் பொழுது ஆத்மான்றதை மறந்துடுறாங்க இல்லையா? ஸோ ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது. அந்த ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கும். அது கட்டான உடனே ஆத்மா எப்பவுமே ஆனந்தமாக இருக்க தான் நினைக்கும். ஸோ அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுது, வெளியில் புலனின்பத்தின் மூலமாக தேடுது. ஸோ அப்போ வெளியில் கிடைக்கும் ஆனந்தம் அத்தனையும் உங்களை பாவம் தான் செய்ய வைக்கும். ஸோ இந்த ரகசியத்தை கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமான் சொல்கிறார். இப்போ இறைவன் சொல்கிறார், ஆனந்தத்தின் ஊற்றே நீங்கள் தான், அமைதி கடலே நீங்கள் தான். ஏன் வெளியில் தேடுறீங்க? வெளியில் உள்ள விஷயத்தை தேடுவதை நிறுத்தினாலே, அழியக்கூடிய பொருட்களின் மீது உங்களுடைய புத்தியை செலுத்துவதை நிறுத்தினாலே உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஆனந்த ஊற்று பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். அதற்கு நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான், பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவரும் ஆத்மா, செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை அப்பான்னு உள்ளன்போட நினைவு செய்யுங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் உண்மையான அப்பா எல்லாருக்கும், எப்போவுமே அப்பா. அவர் கொடுக்குற ஆஸ்தி தான் 5000 வருஷத்துக்கு வருது. அவர்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ஆஸ்தி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெவ்வேறு குடும்பத்தில் பிறப்பீங்க. ஆனால் உண்மையில் கொடுப்பவர் சிவத்தந்தை தான். அதனால் என்னை நினைவு செய்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் மறந்துடுங்க. அதை மறக்கணும்னா நீங்கள் உடல்ன்ற உணர்வையே மறக்கணும். அதற்கு ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. கலியுகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்ட தான் செய்யும். அதனால் மற்ற விஷயங்களெல்லாம் கேட்டும் கேட்காம இருக்க கற்றுக்கோங்க. நான் சொல்வதை மட்டும் கேளுங்கன்றார். ஸோ இறைவன் பேசுகிறது, இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் பேசுகிறாரு. அது முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. நிறைய வெப்சைட்ஸ் யூடியூப்பில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த முரளி மட்டுமே சிவபெருமானே நேரடியாக பேசுறது. கலியுகத்தின் இறுதியில் மட்டுமே இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். 5000 வருஷத்துக்கு ஒரே முறையே நடக்குது இது. ஏன்னா 5000 வருடம் தான் இந்த காலச்சக்கரம். இந்த ஞானத்தை கேட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பாவத்தை எரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வருவீங்க. ஏன்னா கலியுகம் முடிஞ்சோடனே மீண்டும் சொர்க்கம் வரும். இப்போ நரகமாக இருக்கிற பூமி சொர்க்கமாக மாறிடும். இங்கே இருக்கிற ஆத்மா இப்போ பாவம் நிரம்பியதாக இருக்கும் காரணத்தினால் இப்போ சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ ஆத்மா தூய்மை ஆகணும். சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு தயார்படுத்துறார். அப்போ இது சொல்லுவாங்க இல்லையா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு. அந்த மாதிரி தான் சிவபெருமான் இப்போ வர்றது இப்போ மட்டுமே கிடைச்ச பொக்கிஷம். இப்போ அலட்சியமாக விட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இறைவன் இப்போ கொடுக்குறாரு. ஆனால் பின்னாடி ஏற்கனவே செய்த பாவத்தை என்னால் அப்படி சரி பண்ண முடியுமா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் செய்த பாவம் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் பெரிய ரூபத்தில் வரும். அப்போ அதற்கு முன்பே எல்லா பாவத்தையும் நீங்கள் எரிச்சிட்டிங்கன்னா பாவம் வர்றது நின்றுடும். அடுத்தது சிவபெருமான் நினைவிலே இருக்கிறதுனால அந்த ஆனந்த ஸ்வரூபமாக மாறி
சத்தியுகமாக மாறும்போது அங்கே நீங்கள் ஜென்மம் எடுத்துருவீங்க. ஸோ சொர்க்கத்தில் 33 கோடி தேவதைகள் இருப்பாங்க. எந்த அளவுக்கு முதல்ல பிறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் முழு சுகத்தை அனுபவிப்பீங்க. அதுலேயும் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி, மிகப்பெரிய பணக்காரன், அல்லது நம்பர் 1 மகாராஜா, அதுதான் ஸ்ரீநாராயணன், அப்படியும் உங்களால் பிறக்க முடியும். அதற்கு சிவபெருமானின் நினைவிலேயே இருக்கணும். இப்போ கலியுகம் அழிகிற நேரத்தில் இதை சொல்கிறார். டைமு ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி இறைவனை நினச்சி அத்தனை பாவத்தையும் எரிக்கிறது? பாவத்தை எரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த குணமே மாறும் இல்லையா? இதுக்கு முன்னாடி சும்மா ஆயினாலே ஏன்னு கத்துறது. சினிமாவில் அப்படி தானே கட்டுறான். வில்லன் ஒரு மாதிரி கட்டினான்னா ஹீரோ அதை விட மோசமாக கத்தின்னு இருக்கிறான். ஆக்சுவலாக என்ன அர்த்தம்? வில்லனை விட இவன் கேவலமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஸோ அப்படி தான் நம்ம இருந்தோம். ஆனால் இப்போ உண்மையில் அதை விட மோசமாக நமக்கு வரும். ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறது இல்லை. நிஜமாகவே உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் மாறணும். அப்படி மாறுறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? அப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளுடைய ஆயுள் எவ்வளோன்னு தெரியாது. உலகம் எப்போ அழிய போகுதுன்னு தெரியாது. இதுக்குள்ளே நான் எப்படி என்னை மாற்றிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், வாய்ப்பு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். உலகத்துடைய ஆயுள் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக 5000 வருஷம் முடிஞ்ச உடனே உலகம் அழிஞ்சிடும். யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. இன்றைக்கி தானே இந்த குழந்தை பிறந்திருக்கு கிடையாது. அது முன் ஜென்மத்தில் இருந்துச்சுல்ல, அப்போ கேட்கலன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஸோ எப்போ அந்த டைமுக்கு கரெக்டாக முடிஞ்சிடும் இல்லையா? நமக்காக வந்து சூரியன் மறையாமல் இருக்காது, அடுத்த நாள் விடியாமல் இருக்காது, எல்லாமே கரெக்டாக நடக்குமே. அதே மாதிரி இந்த 5000 வருஷ கல்பம் கரெக்டாக முடிய வேண்டிய நேரத்தில் முடிஞ்சிடும். அதனால் இந்த நொடியை என்னுடைய கடைசி நொடி அப்படின்னு புரிஞ்சுட்டு இறைவனுடைய ஞானம் மட்டும் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இறக்கிக்கிட்டே இருக்க முடியுமோ இறக்கிட்டே இருக்கணும். அதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி பேசுகிறவங்க கூட மட்டுமே பேசிகிட்டு இருக்கணும். ஸோ இதே தான் உங்களுடைய கவனமாக இருக்கணும். இப்போ இந்த இவ்வளோ பாவம் செஞ்சுருக்குன்னு அத்தனை தண்டனை வந்தால் நான் என்ன ஆவேன் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் இறைவன் நினைவில் இறைவனுடைய ஞானத்தை மட்டும் கேட்க கேட்க எதை நாம் அதிகமாக கேட்குறோமோ அது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அப்போ அதையே நம்ம நினைக்க அது ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த ஞானத்தை கேட்கவே இல்லைன்னா தானாகவே பழைய கலியுக குப்பைகள் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு இதையே நாம் திரும்ப 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 மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த பாவம் வரும். அது ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு தான் வரும். ஆனால் அதற்கு முன்பே உங்களுக்கு கனவுல வர ஆரம்பிக்கும். அப்போ புத்திசாலி யார்? கனவுல வரும்போதே ஜெயிக்கிறவன் தான். அப்போ கனவுல உங்களை கோபப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் நான் கடவுளுடைய குழந்தை, இது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ சொர்க்கம் போகிறோம், சொர்க்கத்துக்கு போகிற வழியில் இதெல்லாம் நடக்கும். அப்போ கனவும் பார்த்தா நிஜம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதனால் அங்கே நீங்கள் அன்பாகவே இருந்துட்டிங்கன்னா நிஜத்தில் அது வராது. ஸோ அப்போ கனவுலே நீங்கள் திருத்திடணும். அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், கனவுல கூட நீங்கள் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. மனசால கூட, உடலால் இல்லை, மனசால் கூட எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றது இல்லையா? உங்களை கொலை பண்ண ஒருத்தன் வரான், அப்போ ஆயின்ட்டு உங்களுக்கு ஒரு கோபம் வருது பாங்க, அது கூட உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி நீங்கள் அப்படியே இருந்துட்டீங்கன்னா உங்கள் குணம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். குணம் மாறின பிறகு உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? உங்கள் குணத்தை மாற்றுறதுக்காக தான் தண்டனையே கிடைக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் சிவபெருமானையே நினைவு பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது இருக்கிறதுல அதிகமாக மனிதர்கள் துக்கம் கொடுக்குறாங்க ஒருத்தருக்குன்னா கடவுளுக்கு தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ மோசமாக திட்டுறாங்க கடவுளை இல்லையா? பண்ண தப்பெல்லாம் கடவுள் பண்ணாருன்னு சொல்லி விட்டோம். கடவுள் பேரை நிந்தனை பண்ணுறோம். கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கடவுள் எங்கும் நிறைந்தவர்னா அவரால் எப்படி வர முடியும் இல்லையா? ஸோ அப்போ நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம். ஆனால் கடவுள் எல்லாரும் மேலேயும் அன்பு மட்டுமே காட்டுறார். ஸோ அப்போ அப்படிப்பட்டவருடைய குழந்தை நான் அப்படின்னும்போது நான் எனக்கு ஒன்றும் யாரும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் துக்கம் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ நான் எதுக்கு யார் மேலேயும் கோபப்படணும்? எதுக்கும் யாரையும் நான் எதுக்கு வெறுக்கணும்? இந்த மாதிரி எண்ணங்கள் திரும்ப 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 அதிகாலையில் எழுந்திரிச்சதுலேருந்து உங்களுக்குள்ளே இதை பேசிக்கிட்டே இருக்கணும். முரளியிலும் இது வரும். ஸோ அந்த முரளி விஷயத்தையே திரும்ப திரும்ப அசை போட இது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இது மட்டுமே உங்களுடைய உலகமாக இருக்கும். வேறு எதை பற்றியும் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. ஆத்மா உடலை விட்டு பிரிந்தால் நாராயணன் ஆகணும். அதற்கு நாராயணனுடைய குணம் அப்படியே எனக்குள்ளே வெளிப்படணும். இப்போவே இதே சிந்தனையிலே இருக்கும்போது என்ன ஆகுனா, கனவுல வந்து பல ஜென்மத்து விஷயங்கள் வரும். அப்போ எந்த விஷயம் வந்தாலும் ஜென்ரலாக என்ன ஆகும், நம்ம இப்போ இருக்கிறதே மறந்து அந்த இது மாதிரியே மாறிடுவோம். ஆனால் இப்போ எது வந்தாலும் நான் இந்த இறைவனுடைய குழந்தை, இப்போ இந்த ஞானத்தை எடுக்கிறேன், இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படி தான்
அங்கேயும் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, அதே அன்பான அமைதியான குணத்தையே நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்கன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் போகிறதுக்கு தகுதி அடைஞ்சிட்டீங்க. அதாவது சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதி அடைஞ்சிட்டீங்க. ஸோ கனவுல கூட எந்த அளவுக்கு காமத்தை தூண்டக்கூடிய ஒரு கனவு வந்தால் கூட அது சகோதர ஆத்மா, பாவம், தூய்மையாகணும், அறியாமையில் இருக்குது, இந்த எண்ணம் தான் வரணும். டக்குன்னு அங்கே போய் உங்களுடைய மனசு சலனப்படுதுன்னா ஃபெயிலு. அதே மாதிரி ஒருத்தர் கோபப்படுறாங்க அப்படின்னா பாவம், சக்தி இழந்து இருக்குது அந்த ஆத்மா அப்படின்னு நீங்கள் சக்தியை கொடுக்கணும் கனவுல கூட. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ், இல்லைன்னா ஃபெயில். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், இதோட விடாது. உயிர் எப்போ வேணாலும் பிரியும் இல்லையா? உயிர் பிரியும் பொழுதும் உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் மாதிரியே தான் காட்சி கிடைக்கும். இன்னொரு கர்ப்பத்துக்கு போகும்போது கூட, கர்ப்பத்துக்கு போனாலும் சரி, எப்போவுமே சரி. ஆனால் அங்கேயுமே உங்களுக்கு இந்த பயிற்சி இருந்திருந்தால் தப்பிச்சிடுவீங்க, இல்லாட்டினா தோத்துடுவீங்க. ஆக்சுவலாக இன்னொரு கர்ப்பத்துக்கே நம்ம போயிடக்கூடாது, டக்குன்னு இறைவன்கிட்ட தான் போகணும். அப்போ இறைவனையும் சொர்க்கத்தையும் தவிர வேறு எதுவுமே மைண்டில் வரக்கூடாது. அப்படி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, உடலை விட்டு ஆத்மா பிரியும் பொழுது ஏதோ ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த எண்ணம் இறைவன் சம்பந்தப்பட்ட எண்ணமாகவும் அல்லது நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமாகவும் மட்டும் இருந்தால் தப்பிச்சிடுவோம், கலியுகத்தில் பிறக்க மாட்டோம். இல்லாட்டினா மீண்டும் கலியுகத்தில் பிறந்து ஏற்கனவே வாங்கின அதே பாவம் தண்டனை, பாவம் தண்டனை, இதே சுழற்சியிலே சிக்கிக்குவீங்க. ஸோ இதிலிருந்து விடுவிக்கிறதுக்காக தான் இறைவன் இந்த வழியை கற்றுக்கிறார். ரொம்ப ஈஸியான வழி. என் ஒருவனை மட்டும் நினைவு செய். நான் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு சின்ன புள்ளி, நீயும் புள்ளி தான். அந்த புள்ளிக்குள்ளே தான் அவ்வளோ பாவம் இருக்குது, பல ஜென்மத்து பாவம் இருக்குது. ஸோ ஆத்மா புள்ளியாகிய நான், பரமாத்மா புள்ளியாகிய சிவத்தந்தையை நினைக்கிறேன், செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் சாரம், முரளியுடைய சாரமே அதுதான். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கும்போது அந்த முரளியில் வந்து நம்மளுடைய புத்தி வெளியில் எங்கேயும் போகாமல் இறைவனோடு மட்டுமே இணைச்சி வச்சுருக்கும். ஸோ அவசியம் அந்த முரளியை கேளுங்க. அனைத்து பாவத்திலிருந்தும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விடுபடுங்க. பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. மலையளவு பாவம் நம்ம எல்லார் தலையிலையும் இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு வினாடி கூட வேஸ்ட் ஆக்காமல் இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு யோசிச்சுப்பார். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.